ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி வித் ஸ்ரீ. இப்போது மொழியை ஆள்வோம். சான்றோர் சித்திரம் 13 பர்திமார் கலைஞரை பற்றி பார்ப்போம். 1870 1903 பர்திமார் கலைஞர். இவருடைய ஆண்டு 1870 1903 வரைக்கும். வகுப்பறையில் பாடம் நடத்தி கொண்டிருந்தார் பேராசிரியர். பாடத்தில் மனம் ஒட்டாது கவனமின்றி இருந்த மாணவர் ஒருவரிடம், நமது சொற்பொழிவை பொருட்படுத்த விரும்பாத நீ இங்கிருந்து எழுவாய். நீ இங்கிருப்பதால் உனக்கோ பிறருக்கோ பயனில்லை. இங்கிருந்து உன்னால் செய்யப்படும் பொருள் இல்லை. ஆதலால் வகுப்பில் இருந்து வெளியேறுக என நயம்பட உரைத்து வெளியேற்றினார். அவர்தான் திராவிட சாஸ்திரி என்று சி.வை. தாமோதரனால் போற்றப்பட்ட பர்திமார் கலைஞர். அப்போ திராவிட சாஸ்திரி அப்படின்னா யாருன்னா பர்திமார் கலைஞர். திராவிட சாஸ்திரி அப்படின்னு அழைத்தவர் யார் அப்படின்னா சி.வை. தாமோதரனார். தந்தையாரிடம் வடமொழியையும் மகாவித்துவான் சபாபதியாரிடம் தமிழும் பயின்றார். தந்தை கிட்ட வடமொழியையும் மகாவித்துவான் சபாபதியார்கிட்ட தான் தமிழும் கற்றுக்கிட்டாரு. எஃப்ஏ தேர்வில் முதல் மாணவராக தேர்ச்சி பெற்று பாஸ்கர சேதுபதி மன்னரிடம் உதவித்தொகை பெற்றார். எஃப்ஏ தேர்வில் முதல் மாணவராக தேர்ச்சி பெற்று பாஸ்கர சேதுபதி மன்னர்கிட்ட உதவித்தொகை வாங்குறாரு. சென்னை கிறித்துவக் கல்லூரியில் பிஏ பயின்று தமிழிலும் வேதாந்த தத்துவ சாத்திரத்திலும் பல்கலைக்கழக அளவில் முதல் மாணவராக தேர்ச்சி பெற்று தங்கப் பதக்கத்தை பரிசாக பெற்றார். சென்னை கிறித்துவக் கல்லூரியில் பிஏ பயின்று தமிழிலும் வேதாந்த தத்துவ சாஸ்திரத்திலையும் பல்கலைக்கழக அளவில் முதல் மாணவனாக தங்கப்பதக்கத்தை பரிசாக வாங்குறாரு. 1893 ஆண்டு சென்னை கிறித்துவக் கல்லூரியில் உதவி பேராசிரியராக பணியாற்ற தொடங்கி பின்பு தலைமை தமிழாசிரியராக பதவி உயர்வு பெற்றார். இப்போது 1893 சென்னை கிறிஸ்துவ கல்லூரியில் அதே சென்னை கிறித்துவ கல்லூரியில் உதவி தமிழாசிரியராக பணிய தொடங்கி பின்பு தலைமை தமிழாசிரியராக பதவி உயர்வு வாங்கியிருக்கிறாரு. ரூபாவதி கலாவதி ஆகிய நாடக நூல்களையும் களவழி 40 என்னும் நூலை தழுவி மானவிஜயம் என்னும் நூலையும் இயற்றியுள்ளார். ரூபாவதி கலாவதி அப்படின்றது அவருடைய நாடக நூல். ரூபாவதி கலாவதி. களவழி 40 அப்படிங்கிற நூலை தழுவி மானவிஜயம் என்னும் நூலையும் இயற்றியுள்ளார். களவழி 40 அப்படிங்கிற நூலை தழுவி மானவிஜயம் அப்படிங்கிற நூலை இயற்றினவர் யார்? பர்திமார் கலைஞர். ஆங்கில நாடக இலக்கணத்தை அடிப்படையாக கொண்டு நாடகவியல் என்னும் நாடக இலக்கண நூலையும் இயற்றினார். நாடக இலக்கண நூல் எதுனா நாடகவியல். ஆங்கில நாடக இலக்கணத்தை அடிப்படையாக கொண்டு நாடகவியல் அப்படிங்கிற நாடக இலக்கண நூலையும் இயற்றினார். இவரது தனிப்பாசுர தொகை என்னும் நூல் ஜி. போப் அவர்களால் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டது. இவருடைய நூல் தனிப்பாசுர தொகை. இதை ஆங்கிலத்தில் ஜி. போப் அவர்கள் மொழிபெயர்த்திருக்கிறாரு. மூசி பூர்ணலிங்கனாருடன் இணைந்து இவர் நடத்திய ஞானபோதினி அக்காலத்தில் குறிப்பிடத்தகுந்த அறிவியல் இதழாக திகழ்ந்தது. மூசி பூர்ணலிங்கனாரோட சேர்ந்து ஞானபோதினி அப்படிங்கிற ஒரு இதழை நடத்திட்டு வந்திருக்கிறாரு. அது அறிவியல் இதழாக சொன்னிச்சு. தமிழை உயர்தனி செம்மொழி என்று தன் பேச்சின் மூலம் முதலில் மெய்ப்பித்தவர். தமிழை உயர்தனி செம்மொழி என்று தன் பேச்சின் மூலம் முதலில் மெய்ப்பித்தவர் யார் அப்படின்னா பர்திமார் கலைஞர். பின்னாளில் 2004 ஆண்டு நடுவண அரசு தமிழ் மொழியை உயர்தனி செம்மொழியாக அறிவித்தது. அப்போ தமிழை உயர்தனி செம்மொழியாக அறிவித்தது எந்த வருஷம் அப்படின்னா 2004. பெற்றோர் தனக்கு இட்ட பெயரான சூரிய நாராயணார் என்ற வடமொழி பெயரை தமிழில் பர்திமார் கலைஞர் என்று பெயர் மாற்றம் செய்து கொண்டார். அவர் பெற்றோர் அவருக்கு என்ன பெயர் இட்டிருக்காங்க அப்படின்னா சூரிய நாராயணர். அதை வடமொழி அப்படிங்கிறதுனால அவர் தமிழில் பர்திமார் கலைஞர் அப்படின்னு மாற்றிக்கிட்டாரு. தமிழர் முன்னேற்றம் பற்றி சிந்தித்து செயலாற்றுவதை தம் வாழ்நாள் கடமையாக கொண்டிருந்த இவர் தம் 33 வயதில் இவ்வுலகை வாழ்வை நீத்தார். 33 வயசுலேயே பர்திமார் கலைஞர் செத்துட்டார். இப்போ ஓவர்வியூ பார்த்துரும். திராவிட சாஸ்திரி அப்படின்னு சி.வை. தாமோதரனால் அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னா பர்திமார் கலைஞர். இவர் தந்தையிட்ட வடமொழியையும் மகாவித்துவ சபாபதியார்கிட்ட தமிழும் பயின்றிருக்கிறாரு. எஃப்ஏ தேர்வில் தேர்ச்சி பெற்ற முதல் மாணவன் பாஸ்கர சேதுபதி மன்னர்கிட்ட அதனால் உதவித்தொகை வாங்கியிருக்கிறாரு. சென்னை கிறிஸ்துவ கல்லூரியில் தான் பிஏ படிச்சிருக்கிறாரு. அங்கே தான் தமிழ்லையும் வேதாந்த தத்துவ சாஸ்திரத்துலேயும் பல்கலைக்கழக அளவில் முதல் மாணவனாக
தங்க பதக்கத்தை வந்து பரிசாக வென்றிருக்கிறாரு. அப்புறம் 1893ல் அதே சென்னை கிறித்துவ கல்லூரியில் வந்துட்டு தமிழ் ஆசிரியராக, அதாவது உதவி தமிழ் ஆசிரியராக வந்து அவருடைய பணியை தொடங்கியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் தலைமை தமிழ் ஆசிரியராக பதவி உயர்வு வாங்கியிருக்கிறாரு. அப்புறம் அவர் எழுதின 2 நாடக நூல்கள் எதுன்னு அப்படின்னா, ரூபாவதி, கலாவதி. அப்புறம் களவழி 40 அப்படிங்கிற நூலை தழுவி மான விஜயம் அப்படிங்கிற நூலை இயற்றியிருக்கிறாரு. ஆங்கில நாடக இலக்கணத்தை அடிப்படையாக கொண்டு நாடகவியல் அப்படிங்கிற நாடக இலக்கண நூலையும் எழுதியிருக்கிறாரு. தனி பாசுர தொகை அப்படிங்கிற நூலை எழுதியிருக்கிறாரு. இதை வந்து ஜி.யு. போப் வந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்கிறாரு. மூஸ்ரீ பூர்ணலிங்கனரும் பரதிமார் கலைஞரும் ஒரு ஞானபோதினி அப்படிங்கிற வந்து ஒரு அறிவியல் இதழை வந்து நடத்தியிருக்கிறாங்க. அப்புறம் வந்து தமிழ உயர்தனி செம்மொழி அப்படிங்கிற தன் பேச்சின் மூலம் முதல் மெய்ப்பிச்சவர் யாருன்னா பரதிமார் கலைஞர். அதனால தான் 2004ஆம் ஆண்டு தமிழ உயர்தனி செம்மொழி அப்படின்னு வந்துட்டு அறிவிச்சாங்க. அப்புறம் பெற்றோர் வந்து அவருக்கு இட்ட பெயர் வந்து சூரிய நாராயணர். அது வந்து ஒரு வடமொழி பெயராக இருக்கிறதுனால தமிழில் அவருக்கு வந்து பரதிமார் கலைஞர் அப்படின்னு வந்து மாற்றிக்கிட்டாரு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மேலும் வீடியோஸ் பார்க்க டிஎன்பிஎஸ்சி வித் ஸ்ரீ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.